நாம இன்னைக்கு பரபரப்பா பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். வாங்க நேரடியாவே வீடியோக்குள்ளவே போயிடலாம். தமிழ் சினிமால இன்னைக்கு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்களில் ஒருவர் யாருன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய். லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வளர்ந்து வரக்கூடிய சிக்மா அப்படிங்கிற திரைப்படத்தை இவர் தான் இயக்கிட்டு வர்றாரு. சமீபத்தில் யூடியூப் தனியார் சேனல் ஒன்றுக்கு இவர் அளித்த பேட்டி ஒன்று ரொம்பவே வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது உலகம் முழுவதும். அந்த இன்டர்வியூல தன்னுடைய தந்தையான தமிழக முதலமைச்சர் விஜய் தனது குடும்பம், தனது கனவுகள் மற்றும் சிக்மா படத்தை குறித்து மிகவும் வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. அந்த பேட்டியில அவர் அனைவரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுல பல முக்கிய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. அது என்னன்னு இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த பேட்டியில கேட்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான கேள்வி என்னன்னா, ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதம் அப்படிங்கிறவர் உங்களை ஹாலிவுட்டில் ஒரு படம் இயக்க அழைத்தால் இந்தியாவிலிருந்து எந்த நடிகரை கூட கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு எந்தவித யோசனையுமே இல்லாம சட்டுன்னு அவர் பதிலடிச்சிருக்காரு. எப்படி தெரியுமாங்க? ஏன் அப்பா தாங்க அப்படின்ட்டாரு. இந்த ஒரு பதில் தான் சமூக வலைத்தளங்களில் மிக பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. ஏன்னா இது ஒரு மகனுடைய பெருமையை மட்டும் இல்ல, ஒரு இயக்குனரா அவர் தன்னுடைய அப்பாவுடைய நடிப்பு திறமையை எவ்வளவு ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதும் இந்த பதில வெளிப்படுது. இந்த இன்டர்வியூல இன்னொரு உணர்வு பூர்வமான தருணம் இதுதாங்க. என்னுடைய வாழ்க்கையில அப்பா எனக்கு கொடுத்த மிக முக்கியமான அறிவுரை என்னன்னா, நீ விஜய் அப்படிங்கிற ஒருவருடைய மகன் என்ற அடையாளத்தில் மட்டும் வாழக்கூடாது. உன்னுடைய திறமையா உனக்குன்னு ஒரு இடத்தை நீ உருவாக்கணும். அதுதான் ஒரு அப்பாவுடைய விருப்பம். இந்த அறிவுரை தாங்க இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் ஒரு நல்ல இயக்குனராக பயணிப்பதற்கான மிகப்பெரிய காரணமாகவும் பார்க்கப்படுது. தமிழக அரசியல்ல உங்க அப்பா ஒரு மாற்று அரசியல்வாதியா வந்து சிஎம்மா பதவியில இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு, இது எங்க குடும்பத்திற்கு பெருமை மட்டும் கிடையாதுங்க, அதிகமான பொறுப்பையும் உண்டு பண்ணியிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு செயலையும் நாங்க கவனமா அணுக வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த பதில் அவரது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறையை வெளிப்படுத்துது. கடந்த சில நாட்களா தந்தை விஜய்க்கும் மகன் ஜேசன் சஞ்சய்க்கும் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா எல்லா சமூக வலைத்தள பக்கங்கள்லையும் பல வதந்திகள் வந்துட்டு தான் இருந்தது. இந்த பேட்டியில் ஜேசன் சஞ்சய் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வதந்திகளுக்கெல்லாம் மறைமுகமாக ஒரு பதிலையும் கொடுத்ததா தான் தெரியுது. அவரது பேச்சில் தந்தையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் நம்பிக்கையும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இதனால விஜய் ரசிகர்கள் பலரும் இதுதான் உண்மையான பதில் என்று சமூக வலைத்தளங்கள்ல மகிழ்ச்சியா பதிவிட்டு வர்றாங்க. இப்போ விஜய் ரசிகர்களுடைய முழு கவனமும் ஜேசன் சஞ்சய் டைரக்ட் செய்துட்டு வர்ற சிக்மா படம் பக்கம் திரும்பியாச்சு. லைகா புரொடக்ஷன் தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தை பத்தின அதிகாரப்பூர்வமான அப்டேட்டுகளை பார்க்கறதுக்கு விஜய் ரசிகர்கள் இப்போவே தயாராயிட்டாங்க. இந்த நேரத்தில் நடிகை த்ரிஷா வெளியிட்ட ஒரு பதிவானது, அதாவது எந்த ஒரு சமூக நிகழ்ச்சிக்கு சென்றாலும் முதல் 32 நிமிடங்கள் மட்டுமே உற்சாகமாக இருப்பேன் என்ற அர்த்தத்தில் இந்த பதிவு சாதாரணமான ஒரு பதிவாக இருந்தாலும் இவருடைய இந்த பதிவை ஜேசன் சஞ்சயின் பதிவை விடவும் படு வைரலாக்க வேண்டும் என்ற திட்டத்தில் யாரோ செயல்படுவதாக தான் தெரிவதாக விஜய் ரசிகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள். ஜேசன் சஞ்சய் இயக்கும் சிக்மா திரைப்படத்திற்கு நீங்க உங்க ஆதரவை கொடுப்பீங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் செஞ்சுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.